என்னங்க இது நேத்தானங்க அங்கே இருந்தார், எப்படி இறந்துருக்கா வந்துட்டாருங்க. அப்போ நீட்டை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வாக்கிங்லாம் போனோம், வாக்கிங்லாம் போய்ட்டு வரும்போதெல்லாம் எனக்கு கிட்ட பண்ணி ஜாலியாக பேசிட்டு தான் வந்தோம், வேத்தாப்பில் பார்க்குறவங்களாம் பேசிட்டு வந்தோம். இங்கே வந்து திடீர்னு திரு பார்த்திபன் சார் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க அப்பா இறந்தா கூட இப்படி வருத்தப்படுவாரான்னு தெரியல பார்த்திபன் சார். அந்த அளவு உடஞ்சி போயிட்டார். உடஞ்சி போய் 7 நாட்கள் படம் வந்துட்டு மறைந்த முதல்வர் எம்ஜிஆரை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காரு. அந்த வசனம்லாம் கூட அவரை பாலக்காட்டு மாதவன் போது எம்ஜிஆரை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கே சார். இதுவும் இல்லை, எனக்கு அது எனக்கு உடன்பாடு இல்லை, அது கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை. பாக்கியராஜ் அப்புறம் வி சார் பாண்டியராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்பர் 1 திரைக்கதை வசனம் நடிகர்கள் எல்லாமே வந்து ஒன்லி டைரக்டர்லாம் இல்லை, எல்லாமே இப்போ வி சார் மட்டும் நடிக்க மாட்டேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்களும் நடிங்க சார், நீங்களும் நடிங்க சார், அவர் மட்டும் நடிக்க மாட்டேன்ட்டார். மற்றபடி எல்லாமே ஒரு திறமைசாலி. அந்த டீமே வந்து வெற்றி டீம்னு நினைக்கிறேன். திரையுலகத்தை திருப்பி போட்ட டீம். இப்போ நமக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லோரும் நல்லா, நம்ம நல்லா இருந்தாலும் அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ கை கால் உள்ள ஒன்றும் இல்லைன்னா நம்ம யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்க வரையும் அவங்க பார்ப்பாங்க, நம்மளும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது கேப்டன் நிறைய வாட்டி நான் சொல்லுவேன். அன்றைக்கி கூட அவர்கிட்ட சொன்னாங்க, என்ன மாஸ்டர் விட்டிங்களா மாஸ்டர் அப்படின்னாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட சண்டே மாஸ்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா. நானும் நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு புதையல் மாதிரி எதை கேட்டாலும் வந்துட்டு கரெக்டாக எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கரெக்டாக பிச்சு பிறகு எடுத்துருவீங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து திரைத்துறையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எம்ஜிஆரின் வாரிசு, திரைக்கதை மன்னன் திரு பாக்கியராஜ் அவங்களோட இழப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு திரை உலகத்துக்கு மக்களுக்கு மட்டும் கிடையாது, ரசிகர்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரும் இழப்பாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு இந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய உங்களுக்கான தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயங்களை வந்து எங்கள் மக்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? யாருக்குமே தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். அதில் வந்து பாக்யராஜ் சார் வந்து இந்திய சினிமா உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர். ஏன் உலகம் கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட ஒவ்வொரு சீன் பை சீனை அவர் பார்க்கும்போது நமக்கு அப்படியே மிரட்சியாக இருக்குது. எப்படி எடுக்கிறாருன்னே தெரியாது. அவ்வளோ, அதாவது ஒரு ஹீரோ தன்னையே தாழ்த்திக்கிட்டு அந்த படத்தை பெரிய ஹிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹீரோ, டைரக்டரு, எல்லா விஷயம் பெரிய ஆள். அவர் மரணம் வந்து திரையுலகத்தை பெரிய உலுக்கிடுச்சு. எதிர்பார்க்காத மரணம். நேற்று கல்யாணத்தில் இருக்காது, அந்த ஃபோட்டோலாம் வீடியோலாம் வருது. இல்லை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் இறந்துட்டான்னு சொல்ல நானும் நம்பவே இல்லை. என்னங்க நேத்தானங்க அங்கே இருந்தார், எப்படி இறந்துட்டா இறந்துட்டாருங்க. அப்போ நீட்டை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வாக்கிங்லாம் போனோம், வாக்கிங்லாம் போய்ட்டு வரும்போதெல்லாம் எனக்கு கிட்ட பண்ணி ஜாலியாக பேசிட்டு தான் வந்தோம், வேத்தாப்பில் பார்க்குறவங்களாம் பேசிட்டு வந்தோம். இங்கே வந்து திடீர்னு இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது மன அழுத்தமா இல்லை உடல்நிலை குறைவு ஏதாவது காரணமாக இருக்குமா? இல்லை, முதல்ல மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்குது. மன அழுத்தங்கிறது தான் நமக்கு வந்து ஏதோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறோம். இதெல்லாம் அவர்லாம் வந்து சகலகால வல்லம். அவருக்கு மன அழுத்தம்லாம் உடச்சி விட்ருவார். ஏன்னா எத்தனையோ படத்தில் அவரே டைலாக் வச்சுருக்காரு, இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு இருக்கும். இருந்தாலும் வந்து வயசாகிடுச்சு, 73 இல்லையா, 73. அப்படி ஒரு பக்கமும் பார்க்கலாம், 73 வயசு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நல்லா இருந்தாரே, எப்படி மரணம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். மரணம் அடைஞ்சிட்டாரு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நல்ல மரணம், துடிக்கலை, ஹாஸ்பிட்டலில் படுக்கலை, கஷ்டப்படலை. அப்போ நல்ல மனிதர், அவருக்கு நல்ல மரணம் அடைஞ்சிச்சு. அக்கா கஷ்டப்படுறவங்கெல்லாம் நல்ல மரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு இது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு கதை வசனம் வகர்த்தா, இப்படி ஒரு டைரக்டரு, இப்படி ஒரு நல்ல பண்பான மனிதர், நம்மக்கிட்டலாம் அன்பாக பேசுகிற ஒரு மனிதர் கிடைப்பாராங்கிறது தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான்லாம் அப்படியே காலையில் வந்தவன் அப்படியே உட்காண்டேன் சாயங்காலம் வரைக்கும். சரி, சாயங்காலம் எடுப்பானா நாளைக்கு 12 மணினாங்க. எனக்கு காலையில் வந்து திருச்சியில் இருக்கணும். நான் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணி புறப்படலான்னு பார்த்தேன். காலையிலன்னொடனே சரி நான் கிளம்பிட்டேன். அது ஒரு 1.5 மாதம் முன்னாடி நமக்காக போட்டு நான் மட்டுமே கலந்துக்கிற ஒரு பெரிய ஒரு விருது விழா, அதெல்லாம் கிளம்பிட்டேன். இருந்தாலும் இன்னும் மனசு வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் நமக்கே தெரியும், எல்லோரும் இறக்குறது ஒரு நாள் இறந்தே தருவாங்க. பிறந்த அன்னையிலேருந்து இறக்குறதுக்கு நாள் எண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் மரணம் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வருவார், நாங்களாம் பக்கத்தில் உட்காந்துருப்போம், நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன கூட கிட்ட 70 அப்போ அவரோட ஒரு விஷயம் நான் பெரியவன், சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க சார், சின்ன பையன் தான் சார். நம்ம சொல்லுவார், அந்த தன்னம்பிக்கை தான் மாஸ்டர் உங்களுக்கு, எல்லாருக்கும் வந்து அந்த இது வராது,
என்ன கிக்கை தூக்கி அடிக்கிறீங்க, கிக்கு அவ்வளோ தூக்கி அடிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவார். அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அது இல்லாமல் லாஸ்ட்டாக இடையில நாங்கள் ஒரு வாட்டி கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்புறம் அப்போ வந்து பாக்யராஜ் சார், அவங்க மிஸ்ஸஸ் பூர்ணிமா பாக்யராஜ், இந்த பக்கம் வந்து நான் வந்திருந்தேன். அதுவும் நம்ம சமுத்திரகணி சார் வந்திருந்தார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில். நானும் பாக்யராஜ் சார் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். சமுத்திரகணி சார் அங்கே எங்கேயோ ஷூட்டிங் போய்ட்டு வந்தார். வரும்போது அப்போ நல்லா குளிர் டைம் பார்த்துங்க. பாக்யராஜ் சாருக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்து குளிர் நடுங்கிறாரு. அது சமுத்திரகணி சார் தான் பார்த்தாரு. சார் பாக்யராஜ் சார் குளிர்ந்து போடுங்க ஆர்வமாக இருக்குன்னா கேட்டால் சொட்டு நான் போடுங்கன்னா அவர்கிட்ட சொட்டரை எடுத்துகிட்டு வரல பாக்யராஜ் சார். உடனே சமுத்திரகணி சார் சைஸ் போய்ட்டு உடனே என்ன கூப்பிட்டு போனார். போய்ட்டு நாங்கள் கடையில் போய் வாங்கி சமுத்திரகணி சாரே போட்டு விட்டார். அவரும் நானும் தான் போட்டு விட்டோம். இவங்க பொறுமை பாக்யராஜ் வீடியோ எடுத்தாங்க அது. ஸோ அது வந்து மறக்க முடியாத நினைவு. ஏன்னா சமுத்திரகனியை பற்றி அந்த இடத்துல நான் பேசினேன்னா நான் கூட அங்கே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் இவர் பார்த்தோன்னே ஒரு குளிரில் நடங்குறாருன்னு கண்டுபிடிச்சி உடனே அவர்கிட்ட கேட்டு ஆமாம் குளிர் தான் அப்படின்னோடனே உடனே போய் சொட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைவு நிறையா எங்களுக்குள்ளே நிறையா நினைவுகள் இருக்குது. அவர் மரணம் கொஞ்சம் ரொம்ப வருத்தமான விஷயம். நம்மளை விட திரு பார்த்திபன் சார் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க அப்பா இறந்தா கூட இப்படி வருத்தப்படுவாரான்னு தெரியல பார்த்திபன் சார். அந்த அளவு உடஞ்சி போயிட்டார். உடஞ்சி போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு குரு சிஷ்யன்னா அப்படி தான் இருக்கணும், இப்படி ஒரு சிஷ்யனை அவர் வளர்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணேன். நான் பார்த்திபன் சார்கிட்ட கூட பேசணும். ஏன்னா அது சில சேனலில் பேசும்போது தப்பாக கமெண்ட் போடுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். உலகம் போட தான் செய்யும். அதுக்காக உலகம் அப்படி தான் போட சொல்லுவோம். ஏன்னா நல்லா இருந்தால் பிடிக்காதுல்ல யாருக்கும். ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா கெட்டவனுக்கு பிடிக்காது, நல்லவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கெட்டவனுக்கு பிடிக்காது. ஏன்டா அவன் இப்படி பேசுகிறான்னு நினைப்பேன். ஏன்னா அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமாம், இல்லாத பொல்லாதையும் போடுறாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டம். ஒரு கமெண்ட் பார்த்தேன், அசிங்கமாக திட்டிட்டு இருக்காங்க. என்னமெல்லாம் வார்த்தை திட்டுறாங்க. அவருக்கு சம்மந்தமாக இருக்கா ஒன்றும் தெரியாது, ஆனால் அவன் திட்டுவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நமக்கு அது சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கும்போது நான் அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தேன். அவர் வந்து எவ்வளோ வருத்தப்பட்டார் அப்படின்னு நான் பார்த்தேன். நேரில் அவர் நல்லா தெரியும். பார்த்திபன் சார் ஒரு ஜாலியான மேம். அந்த அழுகுற ஆள்லாம் கிடையாது. ஆமாம், அன்றைக்கி கண்ணீர் விட்டு அப்படி அழுதுட்டாங்க. அவங்க உடஞ்சி போய் அழுதாங்க. அவரும் சரி, ராதிகா மேடம் அதே மாதிரி. ஏன்னா பாக்யராஜ் யாராலையும் தாங்க முடியாது. அவர் எல்லாருக்கும் நல்லவர், ஒருத்தர்கிட்ட கூட கெட்டவராக இருக்க முடியாது. ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா சார்? அதுதான் சார் பெரிய விஷயம். அவ்வளோ மக்கள் அவர் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஆமாம், ஏன்னா யாரும் நானே நம்பலை. நேற்று நியூஸில் பார்க்குறேன், காலையில் இறந்துட்டாருன்னா எப்படி நம்புவீங்க? சமீபத்தில் தான் அவர் வந்துட்டு 50வது வருட திரையுலக பயணம், அவருடைய பிறந்த நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அவர் மிக பிரம்மாண்டம் விட ஒருவேளை அவர் தெரிஞ்சு தான் பண்ணிட்டாரு நமக்கு தெரியல. அதுதான் எங்களால். ஏன்னா பார்த்திபன் சார் கூட சொன்னாங்க, அவர் பாரதி ராஜாவோட மரணத்தில் நான் பார்க்கும்போது பாக்யராஜ் சார் தாங்க மாட்டாரோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சிலவங்களுக்கு அது தெரியும். அது வந்து அவர் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப பாசமாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்கிறார், நான் வந்து என்னோட எப்போ போனால் அது ஒரு பரிசாக கொண்டு போவேன். அது பார்த்திபன் சார் எதுவுமே புதுசாக எப்படி திங்க் பண்ணுறாருன்னு தெரியாது, அப்படி திங்க் பண்ணுவார். அவர் சொல்லும்போது தான் பாக்யராஜை பற்றி இன்னும் வந்து நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. நம்ம ஏதோ பாக்யராஜ் சார் தூரம் இருந்து பார்த்தோம், பக்கத்தில் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம், நான் வந்து வி சேகர் சார் படம், பெரிய ஹிட் அந்த படம். அந்த படத்துக்கு வந்து எனக்கு அவார்டு கொடுத்தாரு. அதான் என் வீட்டில் வச்சுருக்கேன். வந்தோடனே எல்லாம் பார்த்தேன்னு சொல்லலாம், இது எப்போங்கிறாங்க. பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த படம் 100 நாளை தாண்டி போச்சு, அதுக்கு வாங்கினேன். அவர் வாங்கினேன். பாக்யராஜன் நிறையா ஃபங்க்ஷன், நான் ஒரு ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கு நானும் அவரும் சேர்ந்து போயிருக்கோம். அவரோட சேர்ந்து எத்தனை படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? ரெண்டே படம் தான். செட்டில் எப்படி அவர் ஃபைட்லாம் நல்லா பண்ணுவாரா? நல்லா பண்ணுவார். ரொம்ப நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டண்ட்லாம் நல்லா பண்ணுவார். அவர் ரொம்ப டேலண்ட். அவர் ஒரு வேளை நம்ம மாதிரி கிக் அடிக்க முடியாமல் இருக்கலாம், ஒரு வேளை நம்ம ஸ்டைல் வரலாமல் இருக்கலாம், ஆனால் அவரோட டேலண்ட் வேறு. அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வசனம்னா கூடங்க அவர் மாதிரி எழுத முடியாது. அதாவது புதிய வார்ப்புகள் ஒரு படம், இன்னொருத்த பொண்டாட்டி கூட்டு ஓடிடுவார், காலையை கழட்டி போட்டு கூட்டு போயிடுவார். அதே ஒரு அம்பிகா அந்த 7 நாட்கள் அதில் வந்து சரே நான் வந்து என் லவர் நீ பொண்டாட்டி ஆகலாம், உன் பொண்டாட்டி என் லவர் ஆக முடியாது சொல்லுவார். அதில் வேற ஒருத்தர் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைலாக் எழுதி அவரே ஹீரோ நடிச்சு அந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. யாருக்கும் வந்து அது அப்போ நமக்கு ஆமாம் கரெக்ட் தானே, அந்த வந்து எப்படி ஒரு பொண்டாட்டி அவர் கூட முடியும், சரி தப்பு தானே நினைக்கிறோம். ஆனால் அப்படியே கூப்பிட்டு போனால் அதுவும் சரின்னு நினச்சோம்.
அந்த திரைக்கதையில் அவர் மன்னனுங்கிறதுக்கு அதுதான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்து கூட சில பேர் ஒரு சில விஷயங்கள் உண்மையை சொன்னாங்க. என்னன்னா, அந்த 7 நாட்கள் படம் வந்துட்டு மறைந்த முதல்வர் எம்ஜிஆரை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காரு. அந்த வசனம்லாம் கூட அவரை பாலக்காட்டு மாதவன் போது எம்ஜிஆரை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கே சார். இதுவும் இல்லை, எனக்கு அது எனக்கு உடன்பாடு இல்லை, அது கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை. அவரே கூப்பிட்டு சொன்னாருங்களாமே, எம்ஜிஆரை வந்துட்டு பாராட்டுவார். அவர் கலை உலக வாரிசுன்னு சொன்னார். ஆமாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு வசிட்டர். அவர் வந்து என் வாரிசுன்னு சொல்ல சாதாரணமா, அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளாக தான் சொல்லுவார். ஏன்னா அவர் அப்போவுமே வந்து எல்லா படத்துலையும் எம்ஜிஆர் சாரோட ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார். ஏதோ ஒரு சும்மா இருந்தால் கூட ரோட்டில் இருந்தால் பின்னாடி எம்ஜிஆர் அவங்க ஃபோட்டோ இருக்கும். அது எம்ஜிஆரே சொல்லுவார், என்ன இங்கே வந்து அந்த பையன் நம்ம ஃபோட்டோ வச்சு அது மாதிரி சொல்லுவார். அப்புறம் தான் கூப்பிட்டு வர சொல்லி தோட்டத்தில் வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறது போகிறது வர்றது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்குங்க. பாக்யராஜை பிடிக்காத ஆளே கிடையாது. குழந்தையிலேருந்து தாத்தா வரைக்கும் பிடிக்கும் அவரை. ஏன்னா அவர் ஒரு கதை யோசனை எழுதினாருன்னா அந்த படம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அதாவது மௌனகீதங்கள்னு ஒரு படம். நான் வந்து ஃபைட்டு இல்லைன்னா படம் பார்க்க மாட்டேன். ஓகே, இந்த பக்கம் ஃபைட்டு ஏற்கனவே படம் பார்த்துருப்பேன். அந்த படம் ஃபைட்டு படமாக இருக்கும், இந்த பக்கம் புது படமாக இருக்கும். ஃபைட் இருக்கா இல்லை, அதுக்கு போனேன் இதுக்கு போயிடும், இப்படி போக மாட்டேன். மௌனகீதங்கள் பார்க்கும்போது தான் அப்படியே எங்கள் அப்பா என்னன்னா அது இந்த படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். அது பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல மனிதர், பொண்டாட்டி கட்டுப்பட்டவர், பொண்டாட்டி அந்த மாதிரி கட்டுப்பட்டவர். பொண்டாட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஹெல்ப் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரும்போது குளிக்க போகுது அந்த அம்மா. பாத்ரூம் போகுது, ஏதோ தண்ணி திறந்து மேலே ஊற்றிடுச்சு. கத்தின ஒரு உள்ளே போனால் வலிக்க விழுந்துட்டாங்க 2 பேரும். ஆனால் இது மனசில் வருத்தப்பட்டுகிட்டே இருப்பார். பட்டு ஒரு நாள் இவரே போய் வளரிடுவார். ஒன்று அடித்து வெட்டுருவாங்க. அது பாருங்கள். அப்புறம் அது ஒன்றாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றாவாங்க அப்படிங்கும்போது அந்த கதையை எப்படி கொண்டு போய் பாருவாங்க. ஒவ்வொரு மனிதனும் பார்த்து திருந்த வேண்டிய ஒரு படம். அதாவது சின்ன வீடு. சின்ன வீடு அது நிறைய பேர் பாதிக்கப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க, காமெடியாக சொல்லுவாங்க. டைட்டிலே சின்ன வீடு. சின்ன வீடுனா நம்ம நான் சின்ன வீடு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு படத்தை நியாயமாக பண்ணியிருப்பார். அந்த இதில் ஒரு டைலாக் எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. அவர் ஒய்ஃப் வந்து குண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, குண்டாக இருக்கேன், எனக்கு என்ன வேணால் தலையில் நீங்கள் தூக்கி வச்சுக்க வேண்டாம், ஆனால் அவங்க காலில் போட்டுக்கலாம், செருப்பாக வச்சுங்க அப்படின்னு ஒரு டைலாக். எழுதுனது பாக்யராஜ், ஹீரோ நடிக்க பாக்யராஜ். என்ன எழுதியிருக்காரு. அப்புறம் பாக்யராஜ் அப்படி கெட்டவனாக்கி பண்ணி அந்த படத்தை முடித்து கடைசியில் மனைவி தான் பெருசு அப்படின்றது சொல்கிறாரு. அது வந்து ஒரு கதை யோசனை எழுதணும்னா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு என்ன எழுதியிருக்காரு பாருங்கள். அது பாரதி ராஜாகிட்டேருந்து வந்து எல்லாமே அப்படி தான். பாக்யராஜ் அப்புறம் வி சார் பாண்டியராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்பர் 1 கதை திரைக்கதை வசனம் நடிகர்கள். எல்லாமே வந்து ஒன்லி டைரக்டர்லாம் இல்லை, எல்லாமே நடிப்பா. வி சார் மட்டும் நடிக்க மாட்டேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்களும் நடிங்க சார், அவர் மட்டும் நடிக்க மாட்டேன்ட்டார். மற்றபடி எல்லாமே ஒரு திறமைசாலி. அந்த டீமே வந்து வெற்றி டீம்னு நினைக்கிறேன். திரையுலகத்தை திருப்பி போட்ட டீம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார், அவருடைய இழப்பே வந்துட்டு நம்மளால தாங்க முடியாத இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல டக்குன்னு ஒரு 15 நாள் 17 நாள்ல இவர் வந்துட்டு நம்ம எழுந்துட்டோம். 17 நாள்ல இந்த குரு சிஷ்யனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, அந்த உறவுகள் எப்படி இருந்தது சார் நீங்க பார்த்த வரைக்கும்? இல்லைங்க, அவங்க உறவுகள் ரொம்ப அற்புதமான உறவுகள். ரொம்ப 16 வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லை? ஆமாம், ரொம்ப அற்புதமான உறவுங்க. இவர் வசனம் அப்படி இருக்கும். பாக்யராஜரோட பாரதி ராஜாவுக்கே பிடிக்கும். பாக்யராஜ் வசனம் எழுதுனா நல்லா இருக்கும்னு பிடிக்கும். நிறைய வசனம் ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்த் சார் சொல்கிறார், இது எப்படி இருக்குன்னு சொல்கிற டைலாக்கு அவர் ஒரு சைடில் சொல்லி பார்க்குறாரு, முடியல. 17 டேக் போதான் அப்படிலாம் ஃபிலிமு. அப்புறம் பாரதி ராஜா சொன்னால் வேண்டாம் முடியா, அது வேணாம் அப்படின்ட்டாரான். ஆனால் பாக்யராஜ் சார் தான் சொன்னார், இது வேணும் சார், நல்லாயிருக்கும் அது அப்படின்னு சொல்லி அதை திருப்பி சொல்லி எடுத்தாராம். ரஜினி சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது பார்த்துருப்பீங்க, இது எப்படி இருக்கிற டைலாக் தான் வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இது எப்படி இருக்கு அது ட்ரெண்டிங். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவர் அற்புதமாக பண்ணியிருப்பார் பார்த்துங்க. அதான் பாக்யராஜ் ஒரு தெய்வ பிறப்பு தான் எனக்கு பொறுத்தவரை. எம்ஜிஆர் அவர்கள், அவர் கேப்டன் அவர்கள், இவங்கெல்லாம் என்னமோ நம்ம இப்போ வந்து கொண்டாடல, அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். பாக்யராஜ் சார் அப்போ இருந்தே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும். நல்ல மனிதர், மாமனிதர். நான்லாம் வந்து பிறந்த நாளைக்கு போய் சால்வை போடுவேன், அவ்வளோ அன்பாக இருப்பார். எனக்கு பிறந்த நாள்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லுவார். இதெல்லாம் வந்து சொல்லுவார், என்ன மாதம் அப்படியே தானே இருக்கீங்க அப்படிங்குவார். நான் கிக் அடித்து போடலாம், என் ஒவ்வொரு பிறந்த நாள் கிக் அடிப்பேன். போடுவேன், அப்படியே கிக் அடிச்சு அதே தான் இருக்கீங்க, பழைய கிக்காம்பார். இல்லை சார் இன்றைக்கி தான் சார் எடுத்தாங்க, ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அதனால் வேறு ட்ரெஸ்ஸில் போட்டு எடுப்பேன். இப்போதைக்கு அப்படி தான், இந்த வருஷம்லாம் அப்படி தான் எடுத்து போட்டேன். ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு அவர் சொன்னாருன்றதுக்காக ட்ரெஸ் மாற்றுறீங்களோ? ஆமாம், அதுக்காக தான் ட்ரெஸ் மாட்டேன். இல்லை ஏன்னா ஒரே ட்ரெஸ்ஸு அதே தான் கிக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. சட்டை அதே சட்டை போடும், பேண்ட்டு கருப்போ இல்லை ஏதோ வெள்ளை ஏதோ ஒரு பேண்ட் போடும், அது ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த வாட்டி வேறு சட்டை கலர் சட்டை போட்டு எடுத்தேன், அவருக்காக தான் எடுத்தேன்.
அவர் பார்க்கட்டுன்னு தான் எடுத்தேன். சரி அவர் போய் இறைவன் 2 பேரும் குரு சிஷியன். எங்கள் வி சேகர் சார், அவர் எங்கள் டைரக்டர் வி சேகர் சார், எல்லாம் ஒன்றா இருந்து சாதனை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்துட்டு மறைந்த எம்ஜிஆர் ஐயாவோட ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ். சின்ன இளம் வயதுலேருந்து நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எம்ஜிஆர் ஐயா வந்துட்டு இதே மாதிரி தானா, நல்ல ஒரு ஆக்டிவ்? இப்போ நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களுடைய டயட் கண்ட்ரோல், இதை விட பயங்கரமாக இருப்பாங்களா எம்ஜிஆர்? அவர்கிட்ட இருந்து வந்தது தான் இந்த பழக்கமா உங்களுக்கு? நான் அவர் சாகவே மாட்டேன்னு சொல்லி சண்டைலாம் போட்டிருக்கேன். இப்போ நான் குண்டத்தூரில் இருந்தேன். அப்போ வந்து டிஎம்கே பார்ட்டி வந்து பேசுவாங்க, அவர் தொப்பின்லாம் சொல்லுவாங்க பார்த்துங்க. தொப்பி எனக்கு சண்டை வரும். சண்டை வந்து அடிச்சுலாம் இருக்கேன். அப்போ வந்து போடா அவர்லாம் சாகவே மாட்டாரா, ஏன்னா அவர் வந்து கை கொடுத்தோன்னா சிகப்பாக இருக்குங்க இல்லையா, பலம் கம்மியாக இருக்காருன்னு நினைப்பேன். கை கொடுத்தா அவர் இரும்புக்கிற மாதிரி நம்ம கை வலிக்கும். நான்லாம் வந்து இந்த மணலை கொதிக்க வச்சு மணலுக்குள்ளே கை விட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருப்பேன். அடிச்சா பிச்சுட்டு போகணும். மணலுக்குள்ளே? அவன் மணலை கொதிக்க வச்சுருவேன், மணலுக்குள்ளே வந்து கை விடுவேன். ஐயோ, அதுதான் என்னோடய வேலையே. கத்தியை விட்டால் கூட அப்படி பிடிப்பேன். அப்போலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தோல். ஸோ அந்த மாதிரி நான் கை கொடுத்தா அவர் அப்படியே பிடிப்பார்ல, நமக்கு கை வலிக்கும். ஸோ அந்த நம்ம விட்டு அப்படி பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் பிடிக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு ஸ்டைலு சிலம்பு சுற்றினா அவர் ஸ்டைல்லாம் யாராலையும் சுற்ற முடியாது. அவர் ஒரு ஸ்டில் அப்படி நின்னார்னா அந்த நிற்கிறது யாராலையும் பண்ண முடியாது. அது மாதிரி சுருள், மான்கொம்பு இன்றைக்கி வரைக்கும் உழைக்கும் கரங்களை அவர் மான்கொம்பு சுற்றுறவங்க ஒருத்தர் சுற்றலை. இது வரைக்கும் ஒருத்தர் சுற்றலை. எவ்வளோ பேர் சுற்றிருக்கலாம். அந்த ஸ்டைலு, அந்த பயிற்சி யார்கிட்ட சார் அவர் எடுத்தார், அந்த மான்கொம்பு ஸ்டைல்? அவர் வந்து முன்னாடி மாடக்குளம் அழகிரி என்கிட்ட கற்றுக்கிட்டாரு. அவர் திருச்சியில் வந்து கற்றுக்கிட்டதா சொல்லுவாங்க. நாங்களும் அந்த கிளாஸில் கற்றுக்கிட்டோம். எம்ஜிஆர் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருந்தார் அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரில. ஆனால் இங்கே வந்து சினிமாவில் மாடக்குளம் ரவியண்ணன், அழகிரி அவங்க அப்பா, ரவியனோட அண்ணன் அப்பா தர்மலிங்க அண்ணன், இவங்கெல்லாம் அதில் சிலம்பத்தெல்லாம் பெரிய ஆள். ஏன்னா அவங்க மதுரைக்காரவங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறையா அந்த காலத்தில் நிறையா மான்கொம்பு சுற்றுறவங்க நம்ம தமிழில் ஸ்டண்ட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா ஃபைட்டும் தெரியும் இல்லையா. பட் இப்போ தான் மான்கொம்பு கொஞ்சம் பேர் தெரியாது. கராட்டே ஒன்று கையை காலை தூக்கினா மட்டும் போதும்ன்ட்டு. அந்த காலத்தில் மான்கொம்பு, சிலம்பம், கத்தி சண்டை, செடிக்குச்சி, இது மாதிரி சுருள், தீப்பந்தம், இது மாதிரி தானே அப்போல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் எல்லாமே அவர் திறமையாக கற்றுக்கிட்டார். சும்மாலாம் அவர் கற்றுக்கல. அதாவது அந்த ஃபஸ்ட்டு படம் ஒரு ஹீரோவாக நடித்த படத்தில் டபுள் கத்தி சுற்றுவார் பார்த்துங்க. அப்படி சுற்றுவார். அது நான் கேட்கும்போது சொன்னேன், உண்மையிலே உளுந்து எஞ்சாராம். அந்த கத்தி விழுவார் பார்த்துங்க. அது யதார்த்தமானு நினச்சி நான் கேட்டேன். அந்த மருத நாட்டு இளவரசி அந்த படம் ஒரு பெரிய குரூப்பு மடக்கிறோம், 2 கத்தி வச்சு பம்பரமாக சுற்றுவார் பார்த்துங்க. அப்போவே அவருக்கு அந்த ஃபயர் இருந்திருக்குன்னு. ஆமாம், அவருக்கு பவர் மேனுங்க. அவர் பாட்டில் கூட அவருக்கு யோசனை பண்ணி தான் பாட்டு எழுதியிருக்காங்க. எவ்வளோ கண்ணதாசன் எழுதட்டும், வாலியா, யார் எழுதினாலும் இந்த வரியை சேர்க்க சொல்லுவாங்க. இந்த வரி அதில் சேரணும். அது வந்து ஒவ்வொரு வரியும் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னென்ன இது பாருங்கள். அது பாருங்கள், அவர் ஆட்சி பண்ணும்போது 2 ரூபா அரிசி, அதுக்கு மேலே 1 பைசா ஏறக்கூடாதுன்னு கட்டளை. 45 நிமிஷம் தோரம்பருப்பு, எண்ணெய் 1 விலை கூட ஏறலைங்க. எல்லோரும் சொன்னாங்க இது மாதிரி வந்து அது கட்டுப்படி ஆகலை, கஜானாவில் பணம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்பத்துலேருந்தே கஜானாவில் பணம் இல்லைன்ற அந்த வார்த்தை இருக்கோ? எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அந்த காலம் வந்துங்க, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணும்போது வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு ஓடினான். அப்போ எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிட்டான். நம்ம ஊரில் இருந்து எல்லா வசதியும் கொள்ளடிச்சு போயிட்டான். கோயிலில் இருக்க தங்க நகைகள் முதற்கொண்டு எல்லாம் அடிச்சு போயிட்டான். அப்போ வந்து கம்மி, ஒரு படி அரிசி தான் அப்போல்லாம். ஒரு படி அரிசின்னு சொல்லுவாங்க, ஒரு படி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெருசாக இருக்கும், ஒரு 2.5 கிலோ இருக்கும், 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதையே வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பணம் இருக்காது. அது மாதிரி இட்லிலாம் நான் சாப்பிடவே மாட்டாங்க. இட்லிலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, தீபாவளி அன்னைக்கு இட்லி, தீபாவளி அவ்வளோதான். பழைய கஞ்சி தான், பழைய கஞ்சி, கேழ்வரகு, கம்பு. ஆனால் திடகாத்திரமாக இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அது மாதிரி தான் இருந்தாங்க. அவர்கிட்ட இருக்கும்போது அந்த விலைவாசி எதுவுமே ஏற்றலை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டவர், அவர் வந்து பட்னி இருந்திருக்காரு. அதனால் மக்கள் பட்னியாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான இது மக்களுக்கு நல்லது பண்ணார். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் வேணா தரேன் உங்களுக்கு காமிங்க. ஏன்னா அவ்வளோ பண்ண புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள். அது மாதிரி எல்லோரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது மாதிரி ஒரு மாமனிதர் நமக்கு வரணும், வருவார், வந்து எல்லாமே நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல? தமிழ்நாட்டில் முதலா ரேஷன் அட்டை,
முதலா இன்ஜினியரிங் காலேஜஸ், முதலா கிராம நிர்வாக அலுவலர் பதவி, முதலா தமிழுக்கு தஞ்சையில தமிழுக்காகவே பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சிக்காக தனி அமைச்சகம், மதுரைக்கு தமிழ்ச்சங்கம், கொடைக்கானல் அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காரைக்குடியில அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடியில வேதியியல் தொழிற்சாலை, கிருஷ்ணகிரியில எஃகு தொழிற்சாலை, கூடங்குளம் அணுமின் நிலையம், சென்னை வேர்ல்ட்சேல் ஸ்டீல் மார்க்கெட் தொடக்கம், அரசு அலுவலகங்கள்ல அம்பேத்கர் படம் வைப்பு நிறைய இருக்கு. அப்படிங்கிற சொல்ல நிறைய இருக்கு. என்ன நிறைய. ஆமாம், ஏன்னா அதனால தான் மக்கள் இன்னும் மறக்க முடியல. இன்னமும் மக்கள் மனசுல எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆடிட்டு இருக்காங்க. செத்தும் கொடுத்தா சீதாகாதின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில். எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார், இன்னும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு நூற்றுக்கணக்கான பேருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பாடு போட்டுருக்காரு ஃப்ரீயாக, இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே தங்கியிருக்காங்க, காது கேளாத கண்ணு தெரியாதவங்க இவ்வளோ பேர் வந்து அங்கே இருக்காங்க ராமாவூர் தோட்டத்தில். அதெல்லாம் படிக்காதவர், ஆனால் உயிரில் என்ன ஸ்ட்ராங் எழுதிக்க பாருங்க. எந்த இதுவும் இல்லாமல் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்த மாபெரும் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்கிட்ட நாங்கள் இருந்தது எனக்கு பெருமை. அவர் கூட்டு வந்து சினிமா விட்டது இன்னும் பெருமை. அவர் மூலியமாக தான் அவங்ககிட்ட உட்காந்துருக்கேன். இப்போ தொடக்க புள்ளி பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களை ஆரம்பித்து வச்சிருக்காரு இங்கே. சினிமான்னு எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஒன்றும் இருக்குது. சினிமாவில் நடிக்கணும் சண்டைலாம் எனக்கு தெரியாது. நம்ம சண்டை கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். அது நம்ம அசைக்க முடியாத அளவுக்கு அதில் இந்த விடாமல் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த முயற்சியும் பயிற்சியும் என்கிட்ட இருந்ததுனால நான் அன்றைக்கி 1971 ஸ்டேட் ஃபஸ்ட்டு, 72 இந்தியா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் போய் கப் அடிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த வந்து நமக்கு அது இல்லாமல் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கூட வந்து 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாரை விட என்ன பிடிக்கும், எல்லாம் அம்மா அப்பா இல்லை, உங்களை பிடிக்கும். ஆமாம், எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் என்ன முதல்ல பிடிக்கும், அதுதான் வேணும். ஆமாம், என்ன பிடிக்கணும்ல. யாரோ இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவரை பிடிக்காது, மக்கள்லாம் பிடிக்கும். அவருக்கு துரோகம் பண்ணவெல்லாம் பிடிக்கும். அவர் அப்படி துரோகம் பண்ணாங்க. அதை வந்து நான் சொல்லுவேன், எல்லாட்டையும் சொல்லுவேன், சார் அம்மா பிடிக்கணும், அப்பா பிடிக்கணும், அப்புறம் நம்ம தானே சார் பிடிக்கணும், நம்ம பிடிக்கணும் சார், நம்ம நல்லா இருக்கணும் சார், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. இப்போ நமக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லோரும் நல்லா, நம்ம நல்லா இருந்தானே அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ கை கால் உள்ள ஒன்றும் இல்லைன்னா நம்ம யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்க வரையும் அவங்க பார்ப்பாங்க. நம்மளும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது கேப்டன் நிறைய வாட்டி நான் சொல்லுவேன். அன்றைக்கி கூட அவர்கிட்ட சொன்னாங்க, என்ன மாஸ்டர் விட்டிங்களா மாஸ்டர் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது, அது மாதிரி. அதனால் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம நேர்கள் எல்லோரும் கேட்குறவங்க எல்லோரும் நம்ம நல்லா இருக்கணும். ஒரு காரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குற காரை டயரை கொண்டு கழுவுறோம், டயரில் அழுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை குழாய்கள் இருக்குது, எத்தனை நரம்பு மண்டலம் இருக்குது, எத்தனை அணுக்கள் இருக்குது, எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ணணும் இல்லையா. அதுக்காக நம்ம பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிறந்த செத்தோன்னெலாம் இல்லை, த பாண்ட் வின், பிறந்தது ஜெயிப்பதுக்கு மட்டுமே. அதனால் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அதில் வந்து எல்லோரும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ பாக்கியராஜ் சார் வந்து அவர் நல்லா உடம்பை பார்த்துக்கிட்டார், வாக்கியங்கள் எல்லாமே செய். ஆனால் திடீர்னு எது எப்போ நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டு. அதான் இப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா இந்த இதய முத்திரை, இந்த முத்திரை டெய்லி காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ணாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. வந்தவங்க கூட சரியாக ஃபஸ்ட்டு 2 விரலா சார்? ஆமாம், இங்கே இந்த வரல இங்கே வைக்கணும், இது இங்கே வைக்கணும், இது நீட்டணும். கரெக்டு தான், நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஆனால் இப்படி வைக்கக்கூடாது. இது கரெக்டாக பண்ணிங்களா. இதை நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது. யாராக இருந்தாலும் சரி 40 வயசுக்கு மேலே பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் தூக்கமும் நல்லா வரும். இப்படி வச்சுட்டு 10 நிமிஷம் உட்காரணும், தூக்கமும் நல்லா வரும். இதை வஜ்ராசனத்தில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இது எல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், பார்க்குறவங்களாம் சொல்கிறேன், பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட கூட நான் சொல்கிறேன்னா நிறையா பெரியவங்க பார்ப்பாங்க, இல்லை நம்ம அப்பாவுக்கு சொல்லித்தரணும், நம்ம அண்ணனுக்கு சொல்லித்தரணும், நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, சொல்லித்தரணும். ஏன்னா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நல்லா 120 வயசு வரைக்கும் இறைவன் நம்ம படைப்பு. நாய்க்கு 17 வருஷம், ஆமைக்கு 500 வருஷம், நம்ம 120 வருஷம். அந்த 120 வருஷம் தான் நமக்கு வந்து திருமலர் ஐயா, அகத்திய மாமுனி, போகர் ஐயா, இவங்கெல்லாம் வந்து யோகாவில் நம்மளை வந்து நம்ம ஆயுள் எவ்வளோ காலம் நீட்டிக்க முடியும்னு கற்பகமாக நம்ம உடம்பை வளர்த்தாங்க. நம்ம தான் கடவுள். அப்போது நம்மளை நம்மளே ஒரு கோயில் தான். சிரஸ் வந்து நமக்கு ஒரு கோயில் ரூம் மாதிரி, அது வந்து யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஸோ அதை நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் கபால சுத்தி மாதிரி நிறைய யோகாசனம் பண்ணுறாங்க. அந்த யோகாசனம் பண்ணிக்கிட்டாங்கன்னா 120 வருஷம் திடகாத்திரமாக இருப்பாங்க. திடகாத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லோரும் இருக்கணும். நம்ம மக்கள் கேட்டு அதெல்லாம் பண்ணாங்களா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.